குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கொண்டைக்கடலை குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு சட்டியில் வெங்காயம், தக்காளி, கார்லிக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, வதக்கிட்டு அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆனியன், கருவேப்பிலை, கடுகு, ஓகே, அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் உள்ளே போட்டுட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணுங்க. ஓகே, புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலெலாம் மேலே வந்ததுக்கப்புறம், இங்கே பபிள்ஸ் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் மேலே வந்ததுக்கப்புறம் கொண்டைக்கடலையை உள்ளே போடுங்க. கொண்டைக்கடலையை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்களா நல்லா கொண்டைக்கடலை வெந்துடும். ஓகே, இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு செஞ்சு பாருங்கள். இது நல்ல ப்ரோட்டீன். ஓகே ஓகே நல்லபடியாக சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.